வணக்கம். நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்து திருத்திடலான்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. நீங்கள் அவங்க தப்பு செய்யும் பொழுது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதே தப்பை நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க பண்ணுவாங்க. இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் அடிக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு அசால்ட்டாக அந்த தப்பை பண்ணுவாங்க. அதனால் குழந்தைகளை அடித்து திருத்திடலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. அடியாத மாடு படியாது, 5ல் விளையாதது 50ல் விளையுமா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படிங்கிற பழமொழியெல்லாம் சொல்லி வச்சது பொய்யா உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான். எப்படின்னா, ஓவராக எல்லை மீறி போகும் பொழுது 2 அடி விட்டாதான் அவங்க சொன்னபடி கேட்பாங்க. ஆனால் அதே இது அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கவே நடக்காது. அதனால் எந்த இடத்துல அடிக்கணும், எந்த இடத்துல புத்திமதி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாக வளருவாங்க. நான் சொல்கிறது சரின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.